இந்த வாரம் பிக்பாஸ் நாமினேஷனில் சிக்கிய 7 போட்டியாளர்கள். குறைந்த வாக்குகளோடு வெளியேறப் போவது யார்? நிகழ்ச்சி 11 வாரம் வரை வந்துவிட்டது. ஆனாலும் இந்த சீசனில் ஏதோ ஒரு விஷயம் குறையாக இருக்கிறது என்பதை ஆடியன்ஸ் இப்போது வரை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் இனிவரும் நாட்களில் டாஸ்க் கடுமையாக இருக்கும். அதன் மூலம் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் என்று தெரிகிறது. அதன்படி கடந்த வாரம் தம்மி பாவாவாக இருந்த ரஞ்சித் வெளியேறிவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் 7 பேர் நாமினேஷனில் சிக்கியிருக்கின்றனர். அவர்களில் யாருக்கு அதிக ஓட்டு கிடைத்திருக்கிறது? யார் குறைந்த ஓட்டுகளோடு வெளியேறப் போகிறார் என்பதைப் பற்றி காண்போம். இதில் ஜாக்லின் 21.13 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளார். அடுத்ததாக மஞ்சரி 19.15 விழுக்காடு, ராணவ் 15.53 விழுக்காடு ஓட்டுகளை பெற்றுள்ளனர். அடுத்து பவித்ரா 13.3 விழுக்காடு, விஷால் 12.98 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளனர். இதில் கடைசி 2 இடங்களை அன்ஷிதா, ஜெஃப்ரி பெற்றுள்ளனர். இவர்கள் இருவரில் ஒருவர் இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஜெஃப்ரி தற்போது நிலவரப்படி ஓட்டு எண்ணிக்கையில் கடைசி இடத்தில் இருக்கிறார். ஆனால் இது மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. அதன்படி அன்ஷிதா வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அருண் பிரசாத் பேசியதற்கு சரியான பதிலடி கொடுத்த பிக்பாஸ் 8 வீட்டிற்கு வந்த தீபக் மனைவி. திணறிய போட்டியாளர். பிக்பாஸ் 8 விறுவிறுப்பின் உச்சமாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் ஒரு நிகழ்ச்சி. கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளர் வெளியேற கடந்த சில வாரங்களாக டபுள் எவிக்ஷனாக நடந்து வந்தது. ஆனால் கடந்த வாரம் ரஞ்சித் மட்டும் தான் வெளியேறியிருந்தார். பிக்பாஸ் 8 டாஸ்க்குகளில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஃப்ரீஸ் டாஸ்க் வந்துள்ளது. முதல் ஆளாக தீபக்கின் மனைவி மற்றும் மகன் உள்ளே வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறார்கள். பின் பிக்பாஸ் தீபக்கின் மனைவியிடம் எந்த போட்டியாளரின் கருத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்பதை தெரிவிக்குமாறு கூறினார். வாரங்களுக்கு முன்னர் தீபக்குடன் சண்டையிட்டு வெளியே சென்று சத்யாவிடம் சொன்ன வார்த்தை என்னை காயப்படுத்தியது. அருண் தீபக்கிடம் சண்டை போட்டபின் சத்யாவிடம், நான் இப்போது டிரெண்டிங்கில் இருக்க ஹீரோ, என்கிட்டயே இப்படி நடந்துக்கிறாரு. அப்போ அவர் டிரெண்டிங்ல இருக்கும் போது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி நடத்திருப்பார் என்று பேசியிருந்தார். அது என்னை காயப்படுத்தியது. தீபக் உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது. அவர் யாரையும் அப்படி தவறாக நடத்தி நீங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் யூகித்து சொன்ன ஒரு விஷயம்தான் அது என கூற கொஞ்சம் அருண் பிரசாத் திணறினார்.